அனைவருக்கும் வணக்கம். சகல செல்வங்களும் பெருக, நம் இல்லத்தில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க, வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வீட்டில் தரித்திரம் விலகி லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். இந்த தீபம் ஏற்றுவதற்கு சின்னதா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. முழுமையாக பச்சரிசியை நிரப்பி வைங்க. இந்த தீபம் ஏற்றுவதற்கு எந்த ஒரு விளக்குகளோ பயன்படுத்த போறதில்ல. சிப்பியில தான் இந்த தீபம் ஏற்ற போறோம். கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே மகாலட்சுமிக்கு உரியது. நவரத்தினங்களில் ஒன்றான முத்தை நமக்கு பொக்கிஷமாக கொடுக்கக்கூடிய இந்த சிப்பி எந்த ஒரு கடற்கரையிலையும் நமக்கு சுலபமாக கிடைக்கும். இதனுடைய அருமை தெரியாம வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில போட்டு வச்சிருப்போம். இனி அது போல் செய்யாம பூஜை அறையில வச்சிருங்க. சிப்பி தீபம் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் ஊற்றி 2 பஞ்சு திரிகளை ஒன்றாக இணைத்து போட்டு, உங்ககிட்ட முத்து இருந்ததுன்னா 2 முத்தை எண்ணெயில போட்டு தீபம் ஏற்றுங்க. இல்லைனாலும் ஒன்றும் தவறில்லை, வெறும் சிப்பி தீபம் மட்டுமே ஏற்றி வைக்கலாம். குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது இந்த தீபம் எரியணும். உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமியை நோக்கி தான் இந்த தீபம் எரியணும். தீபம் ஏற்றிய பிறகு நமஸ்தே செல்வ ரூபிணியை, நமஸ்தே கமலவாசினி, தேஹிமே தன பிராப்தி நித்யம், சித்திர் பவத்துமே சதா 9 முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். இந்த சிப்பி தீபத்தை பற்றின முழு வீடியோவை நம்ம சேனலில் லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் சிப்பி தீபத்தை பற்றின முழு விவரங்களை தெளிவாக சொல்லியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். வரும் வெள்ளிக்கிழமை நவராத்திரி 5ஆம் நாள் கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. சகல செல்வங்களும் பெருகும், நல்லதே நடக்கும்.